ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான vlog வந்து பார்க்கலாமா? இந்த வீடியோ வந்து சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையில் அன்றைக்கி எழுந்ததும் வந்து வாக்கிங் வந்து போகலை. அதுக்கு பதிலாக அமேசானோட ஹால் வீடியோ வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் ஒரு 2 வீடியோ காலையிலே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம எடுத்தோன்னா கடனை நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா மண்டே ஒரு வீடியோ போட வேண்டியது இருந்தது. காலைல ஒரு 11 மணிக்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன். காலையில் நாத்தனார் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ஷாப்பிங்காக வரோம், குழந்தைங்களெல்லாம் இப்போ வந்து இந்த சம்மர் ஹாலிடேயில் எங்கேயுமே அழைச்சிட்டு போகலை, அதனால் சரி பக்கத்தில் வந்து சிவகங்கை பூங்காவுக்கு அழைச்சிட்டு போகலான்னு கேட்டிருந்தாங்க. சரி எல்லா குட்டீஸும் இன்றைக்கி எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால பாப்பாவும் முதல் நாள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு பார்க் போகணுன்னு ரொம்ப அடம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சரி போகட்டும், ஃப்ரீயாக தானே இருக்கும், போயிட்டு காலையிலே போயிடலாம், அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும்ட்டு காலையிலே கிளம்பி போயிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த பார்க்கில் வந்து நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து இருக்குது. பார்க் வந்து இப்போ இடையில ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. லாஸ்ட் இயரில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே வந்து ஆர்வத்தில் அந்த அடுத்த நாளே கிளம்பி நான் மட்டும் தனியாகவே வந்துட்டேன் பாப்பா ஸ்கூலில் விட்டு. அப்புறம் ஈவினிங் பாப்பாவையும் அழைச்சிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அம்மாவோட ஒரு டைம் போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த பார்க் நான் வந்துட்டேன். பாப்பா ஒரு டைம் தான், அப்புறம் மற்ற யாருமே வந்து இந்த பார்க்குக்கு வந்து ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் வரல. நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. சரின்னு எல்லாம் ஜாலியாக வந்துட்டு அப்படியே கதை பேசிட்டு ஃபேமிலியாக எல்லாம் உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டமாக எல்லாம் ஃபேமிலியாக சாப்பாடெலாம் ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பார்க்கில் குழந்தைங்களுக்கும் இதான் லாஸ்ட்டு ரீஓப்பனுக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட்டு வீக்கெண்டுன்றனால நிறைய பேர் குட்டீஸ் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த பார்க்கில் வந்து அந்த ப்ளே ஏரியாலலாம் இடமே இல்லை, அப்படியே கஜன்னு நிறைய குட்டீஸுங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து இங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபுல்லாக சர்க்கஸு ஊஞ்சல் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாமே போதும். ப்ளே ஏரியா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உள்ள டிக்கெட் எடுக்கிறது வந்து பெரியவங்களுக்கு 20 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா வந்து டிக்கெட் வந்து வாங்குறாங்க. இதுவே வந்து போதும். அதுக்கப்புறம் உள்ள ப்ளே ஏரியாவோடன்னு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல அதுவே வந்து ஓகே, நல்லா ரிலாக்ஸாக காத்தோட்டமாக வந்து உட்காந்து பேசிட்டு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இப்போ இடையில இருந்து இப்போ எல்லா பார்க்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைங்கள மேற்கொண்டு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக 30 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி வந்து பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து அது மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் ரீஓப்பன் பண்ணப்போ வந்தப்போ 1-2 தான் இருந்தது. அதுவும் வந்து சரியாக ரன் ஆகலை. நார்மலாக ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ இதை பார்த்தது பாப்பாவும் ஆர்வம் தாங்கலை, அவளும் விளையாடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 2-3 கேம்ஸ்க்கு மட்டும் குட்டீஸ்களை வந்து விளையாட விட்டோம். எல்லாரையும் சேர்ந்து ஒன்றா விளையாடுற மாதிரி இருக்கிறது மட்டும். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோப் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களுமே வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால தான் தேஷுவையும் சேர்த்து அனுப்பி விட்டுட்டு குட்டீஸை பார்த்துக்கோ, எல்லாரையும் பத்திரமா மேலே இறக்கி கொண்டு வாங்க. ஏறி போகிறப்ப எப்படியோ அந்த கையை பிடிச்சி ஏறி போயிடுறாங்க. திருப்பி ரிட்டன் வரப்போ அந்த ஸ்லோப்பில் வரப்போ சில நேரம் தடுமாறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதனால தேஷு வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து போகிறப்ப எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே ஏறி போயிட்டு திருப்பி ரிட்டன் ஒன்றா வர மாதிரி அப்படி சேர்ந்து எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்ததுங்க. தஞ்சாவூருக்கு வந்து ட்ரிப் வராங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து ராஜராஜேஸ்வரன் கட்டின பிரகதீஸ்வரர் டெம்பிள் அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் வந்து வருவாங்க. அப்படியே அது பக்கத்துலேயே தான் இந்த பார்க்கிங். வந்து பார்த்தாவே இந்த கோவில் வந்து தெரியுது பாருங்கள். நிறைய மரங்கள் இருக்கும். குழந்தைங்க கூட வந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்கும் இருக்குது. அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து முன்னாடி நிறைய பேர்ட்ஸு மான்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாமே எடுத்துட்டாங்க. எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணுறோம். பார்க் வந்து ரெனோவேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தது ஸ்விம்மிங் பூல் வந்து இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓப்பனில் இருக்கான்னு. ஸ்விம்மிங் பூல்லாம் ஃபுல் டேமேஜ். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து மதுரைக்கோ இல்லை சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ அப்படி போய் நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் என்ஜாய் பண்ண முடியாதுன்றதுனால தஞ்சாவூரில் இருக்கவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இங்கே செட்டப் இருக்கும். அதுதான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லை. ஸோ அது நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. குட்டீஸ்க்காக ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் செட்டப் இருக்குது. அதுவும் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு தெரியல. ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் நான் அப்போவே பார்த்தது தான். இந்த டைம் நாங்கள் போனப்போ கூட அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கமே போகவே இல்லை, வந்துவிட்டோம். இந்த இடத்துல வந்து கதை மூட்டுறம்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி இங்கே தான் மான்லாம் இருந்தது. இந்த இடத்துக்கு வந்தால் அந்த நினப்பு தான் வந்து வரும்.
இப்போ அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் ஆட்சி காலத்தில் நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் மாதிரி செவுத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குட்டீஸ் மட்டும் அனுப்பிவிட்டு நாங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துட்டோம். இங்கேருந்து அந்த கோபுரத்தை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல. பகல் நேரத்தை விட ஈவினிங்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் இப்போ அந்த கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் அகைன் இன்னொரு வாட்டி விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்குள்ளேயே ஒரு கேன்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் ப்ளே ஏரியாவில் விட்டுடலான்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கனதுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் டெம்ட் ஆகுது. எதாவது என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிடலாம், இப்போதைக்கு வேண்டான்ட்டு நான் வந்து ஸ்வீட் கார்ன் மட்டும் வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ப்ளே ஏரியாவுக்கு வந்து போயிட்டோம். ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்றனால நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து வந்தாங்க. எல்லாம் சாப்பாடெலாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பார்க்கில் வந்து புல்லில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் தான் வந்து போவாங்க. நாங்கள் அன்பிளான்டு சடனாக கிளம்பி வந்தோம். வெளியில் அப்புறம் ஷாப்பிங் போகிற வேலையும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமாக கிளம்பணும். அதனால் ஒரு 11 மணிக்கு நாங்கள் போனோம். 2 மணிக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். வரா புடிங்க. வாங்க போன வந்து வாங்க, இல்லை இதுல வாங்க. வரக்கூடாது, காரை நேராக வச்சு வரணும். காலை விரிச்சோம்னா மடங்கிடும். காலை நேராக வச்சு வரணும். இறங்கு இறங்கு, கையை விடு. இப்ப கூட மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயினில் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னால் அதுக்கெலாம் டிக்கெட் கிடைக்கல. இந்த ட்ரெயினில் வேணால் டிக்கெட் இருக்குது, ஏறிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பார்க்கில் இருந்த டாய் ட்ரெயினில் பாப்பா குட்டீஸுங்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்திருந்தோம். அதில் வந்து அவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டாங்க. தெரியாமல் 3 வயசு தான் அவளுக்கு டிக்கெட்டே எடுத்துருக்க வேண்டியதில்லை, மடியிலே உட்கார வச்சுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஏறிட்டு இருக்கணும். டிக்கெட் எடுத்தாச்சு அப்படின்றனால சரி அந்த டிக்கெட்டுக்கு நீங்களும் ஏறுங்க அப்படின்னு சொல்லி என்னையும் சேர்த்து ஏற்றி போட்டுட்டு ஒரு ரவுண்டு பார்க்கை சுற்றி அந்த டாய் ட்ரெயினில் வந்தோம். குட்டீஸுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கும் ஒரு ஞாபகார்த்தம் அப்படின்றாங்க ஹஸ்பண்ட். எனக்கு அதுலலாம் வந்து விருப்பம் இல்லை. ஓகே அந்த டிக்கெட் வந்து ஏதோ எடுத்தாச்சு, சரி அதில் வந்து அந்த அமௌண்ட் வேஸ்ட்டாக தானே போகுது, நம்மளும் ஏறிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிருந்தேன். சும்மா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் அந்த நம்ம நடந்து போனால் அதே பாதை தான், அதில் அப்படியே வந்து பொறுமையாக சுற்றி கொண்டு வந்து திருப்பி எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சோம் ட்ரெயினை அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா.
இது தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து மெயினாக ரொம்ப நாள் ஆசை வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணணும்னு. இப்போயுமே நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த ட்ரெயினில் எங்களுக்கு டிக்கெட் இல்லை. அதனால் இன்னொரு டைம் அந்த ட்ரெயினில் போகிறதுக்காகவே நம்ம பிளான் பண்ணி முன்னாடியே டிக்கெட் போட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸ்கூல்ஸ்லாம் இப்போ ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயுமே போகலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்தால் பாப்பா. இந்த பார்க் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல பார்க்காவது போயிட்டு வந்தோமேனு ஒரு திருப்தி அவளுக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மேரேஜுக்காக அவங்க ஊட்டி போகிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஹஸ்பண்ட் மட்டும் சென்னையிலேருந்து போகிற பிளானில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க நைட் ஷிஃப்ட்காக இங்கே தஞ்சாவூர் வந்துட்டாங்க. இங்கேருந்து தான் போகிறாங்க அப்படின்றதுனால சரி வாங்க நீங்களும் ரொம்ப ஏன்னா அந்த லீவில் கேட்டுகிட்டே இருந்தோம் எங்கேயாவது போகலாமா நிறைய டைம் ஊட்டி போகலான்ற மாதிரி பார்ப்போம். டிக்கெட்டெல்லாம் எதுவுமே இருக்காது, அப்புறம் கிடைக்காதுன்றனால சரி லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் போட்டு அடிச்சு பிடிச்சி போக வேண்டாம், நம்ம டிசம்பர் மந்த் லீவ்லேயே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் மனசை தேத்திட்டு இருந்துட்டோம். அதனால் சரி இப்போ ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வரலாம். ஆனால் மழை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரிப்பு. பார்க்கலாம். நீங்களாம் இந்த லீவில் வந்து எங்கேயாவது ட்ரிப் போயிருந்தீங்க அப்படின்னா எந்த ஊருக்கு போனீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 2 மணிக்கு நாங்கள் ரிட்டன் அங்கேருந்து கிளம்புனோம். வரப்போ பஸ் ஸ்டாண்டில் முனியாண்டி விலாஸில் வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டோம். அந்தளவுக்கு தரமாலாம் இல்லை, இருந்தாலும் குழந்தைங்களுக்குலாம் பசிக்குது, டக்குன்னு வாங்கி கொடுக்கலான்ட்டு அங்கே அப்போதைக்கு அதான் அவைலபிளாக இருந்தது. ஒரு கப்பில் வந்து ரைஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், சிக்கன் இல்லாமல். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டேன். அவ்வளோதான் லன்ச்சு. நைட்டுக்கு வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை, தயிர், அதில் பெப்பரும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இதான் என்னோடய டயட் ஃபுட் அன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.